ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்நானம் என்பது நமக்கு ஒரு கொண்டாட்டம். ஹல்லேலூயா. ஏனென்றால் உண்மையாகவே இந்த உலகத்திலிருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் துணிந்து கால் எடுத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வசனத்தை வாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. ஆகவே அன்றைய நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது ஒருவர் தங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் அழைத்து அதற்குள்ளே வழிநடத்தப்படுகிறதான ஒரு நிலைமை ஏற்படும் என்று அறிந்திருந்தார்கள். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்பதாக எழுதி வைத்திருந்தார். என்ன? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. ஆகவே அந்த சத்தம் தான் அங்கே அவர்கள் எல்லார் மீதும் கடந்து வந்தது. இஸ்ரவேல் நகரத்தார், நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போய் பாருங்கள். இஸ்ரவேல் நகரத்தார் அனைவரும் அவனிடத்தில் வந்தார்கள். மெட் இல்லை, லவுட் ஸ்பீக்கர் இல்லை. ஒரு மனிதனுடைய சத்தம் ஒரு நகரத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்த்ததென்றால் அது எவ்வளவு வல்லமையுள்ள சத்தமாயிருக்கும். யோசித்துப்பார். ஏன்? தேவ வல்லமை அந்த வசனத்திலே இருந்தபடியால், அது அங்கே உள்ள ஜனங்களை சந்திக்கும்படியால் அவர்கள் மத்தியிலே அந்த வசனம் கடந்து போனது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. சில பேர் திரும்பார்கள், ஏனப்பா நீங்கள் அதுக்குள்ள போறீங்கள், போன உடனே உங்களை அவங்க மாற்றி போடுறாங்க. ஒருதரும் நாங்கள் மாற்றுகிறது இல்லை. கர்த்தருடைய வசனம் தான் ஒவ்வொருவரையும் எங்களை செப்பனிடுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் இதுவரை செய்து வந்தது, நாங்கள் நடந்து வந்த காரியங்கள், இப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கிறதான ஐடியாக்கள், இவை எல்லாவற்றையும் தரமட்டமாக்கி தேவனுடைய வார்த்தை எங்களோடு பேசுகிறது. அதை பேசுவோம். அது பேசினதுனாலே தான் அநேகர் இன்றைக்கு தாங்கள் முன்பிருந்த வழிகளை விட்டு விலகி என்ன செய்யுங்க? வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். ஆமென். ஆக நாங்கள் இன்று ஒரு வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலே போய்கொண்டிருக்கிறவர்களை என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுவது? உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். ஆண்டவரை பற்றி அறிவதற்கான காரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு. என்ன? இதுவரையும் நாங்கள் போய்கொண்டிருக்கிற வழியை விட்டு புதிய வழிக்குள்ளே வர வேண்டியிருக்கிறது. ஆகவே புதிய வழிக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கிறதுக்குரிய காரியங்களுக்குள்ளே என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அவர் சொல்லுகிறார், வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். ஆகவே வழியை ஆயத்தப்படுத்துவதோடு முடிந்து விடவில்லை, நாம் போய்கொண்டிருக்கிற பாதைகளை செவ்வைப்படுத்த சொல்லி சொல்லுகிறார்கள். இவ்வளவு காலம் நமக்கு பலதரப்பட்ட அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்ட வழிகளை நாங்கள் பின்பற்றி நடந்திருக்கிறோம். பலதரப்பட்ட ஐடியாக்கள் எங்களுக்குள்ளேயே உண்டு. அவற்றின் படியெல்லாம் நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுத்து தான் வாழ்ந்தோம். அது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு மனுஷன் கர்த்தரனை வருகிறதா இருந்தால் அவன் தன்னுடைய பாதைகளை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரை நடந்து கொண்டிருந்தா, இதுவரை நான் வலது பக்கமாகவே நடந்து கொண்டிருந்தா, இனி நடக்க வேண்டியது இடது பக்கம். வலது பக்கமாக நடக்கிறார். அந்த பாதையை விட்டுருவான். அந்த பாதையை விட்டுருவான். விட்டுட்டு புதிய பாதையிலே நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு பாதை கர்த்தருடைய வசனம் தான். அந்த வசனத்தின்படிதான் நாங்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நாங்கள் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை மூடிக்கொள்ளும். நாங்கள் கர்த்தருடையவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அது மட்டும் நமக்கு இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் உலகத்தினுடைய காரியங்கள் தான் அவை மேலே எங்களுக்கு மேலாய் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தவைகள், நாங்கள் கேள்விப்பட்டவைகள், நல்ல அறிஞர்களை சொன்னவைகள், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கிறோம். என்ன சொன்னார்கள் அறிஞர்கள்? சிலர் சொன்னார்கள், சரி ஞானஸ்நானம் பண்ணாலும் போய் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் போதும்.
அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு சிலர் புதிய வழிகளை தாங்களே தங்களுக்கென்று உருவாக்கி அதை தங்களுடைய கொள்கைகளாய் கடைபிடித்து அந்த வழிகளுக்குள்ளாய் ஜனங்களை அவர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய வழி அல்ல. ஆனபடியாக ஆண்டவர் என்ன சொன்னார்? வழியை செவ்வை பண்ணுங்கள், பாதைகளை திருத்துங்கள். ஹல்லேலூயா. அவை ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டபடி நாங்கள் சில காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அந்த காரியங்களை விட்டு விலகி புதிதாக நாங்கள் எங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறது தான் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. இதுக்குள்ள இன்னொரு சம்பவம் இருக்கிறது. என்னென்னு கேட்டால், இந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்களே பிறகு செல்வார்கள் என்று ஞானஸ்நானம் தான். என்னப்பா இப்பதான் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அது அவர்களுக்கு தங்களுக்கு ஞானஸ்நானம் என்பது என்ன என்று தெரியாமல் துணிந்து சில காரியங்களை செய்வார்கள். சிலர் உண்மையாகவே ஞானஸ்நானத்தை வாஞ்சித்து நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். இது சர்வசாதாரணமாக நடக்கிறது. அப்படி ஒரு 15 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இதுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினால் உந்தப்பட்ட ஒருவர் இருந்து எனக்கு ஞானஸ்நானம் தான் இருந்தால் அவரை நாங்கள் தள்ளிவிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. என்ன சொல்லுவார்கள்? நாம என்ன சொல்லுவோம்? அவர்கள் படிக்க வைங்க, அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காது. அப்படி நீங்கள் கர்த்தரை வாஞ்சித்து கர்த்தரை நேசித்து நான் எனக்கு ஞானஸ்நானம் வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த நேரத்திலும் ஞானஸ்நானம் தரலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? சரி, நாங்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அவங்க என்ன செய்ய வேண்டுமா? உபதேசம். அது முதல் வசனத்தை வாசிக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆகவே முதல் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் உடனடியாக ஞானஸ்நானம் கொடுக்கிறது. ஆனால் சனம் என்ன சொல்லும்? உங்களுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி தெரியுமா? நீங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி படிச்சிருக்கீங்களா? நாங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி படிக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு இயேசு எனக்காக என் பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற உறுதி எனக்குள்ளே இருந்தால் போதும், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஆமென். இப்படி ஞானஸ்நானம் எடுத்து போகுது. சரி, உறுதிப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஜெருசலேம்ல ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்ப நானும் அங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்தேன். அது சில பேருக்கு வந்துடும் அந்த ஆசை. ஏன்னா அங்கே ஞானஸ்நானம் எடுத்தா தான் பரலோகத்துக்கு போகலாம். அதெல்லாம் உங்களை நீங்களே மாற்றுவது. அப்படி ஒரு காரியம் செய்ய தேவையில்லை. ஞானஸ்நானம் ஒன்றுதான். விசுவசித்து ஞானஸ்நானம் பெறுவர் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவை. எது? என் ஆண்டவர் எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தார் என்ற விசுவாசம் எனக்குள்ளே வந்து அந்த விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணி நான் கர்த்தருடைய ஞானஸ்நானத்துக்குள்ளாய் கடந்து சென்று விட்டேனா இருந்தால் புதிய ஞானஸ்நானம் தேவையில்லை. அது எங்க ரோமில் நடந்தாலும் சரி, அங்கே போக தேவையில்லை. சிலருக்கு ஜெருசலேமுக்கு போதான் இருக்கும். நீங்க போகுங்க, அதை பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் ஒரு ஞானஸ்நானம் நாங்கள் எடுக்க வேண்டிய எந்த நியாயமும் இல்லை, அதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே கர்த்தருடைய திட்டத்தின்படி வார்த்தையின் படி ஞானஸ்நானம் அதை நாங்கள் செய்யாத வரையில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. என்ன பிள்ளையான ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கோம். ஏனென்று வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷன் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்ப பாருங்க, சில பேர் ஞானஸ்நானம் பெற்றுட்டான். என்னன்னு 31க்கு முதலே ஞானஸ்நானம் பெற்றுட்டான். பிறந்து நம்முடைய பிள்ளையை பிறந்து 31க்கு முதலே நாங்கள் சில பேர் ஞானஸ்நானம் கொடுத்து விட்டோம். அப்போ கொடுத்து விட்டால் அதுக்குள்ளும் உங்களுக்கு ஒரு பெரிய நடப்பிற்கு எல்லாமே நான் எடுத்துட்டேன். கேட்டு பாருங்க, நான் வெள்ளடையில் நான் 31க்கு முதலே எடுத்துட்டேன். ஆனால் அது வசனத்துக்குரியது. அது
கை கொண்டதனால் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுகிறதாம்? ஒருவன் விசுவாசம் உள்ளவனாகி, அதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்நானத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அதுக்கு என்ன காரியம் என்ன நடக்குதுன்றே தெரியாது. அதற்காக வேத வசனத்துக்கு அப்பாற்பட்ட முறையின்படி அதை ஒரு சடங்காக சில இடங்களிலே சில மதஸ்தர்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். தலையிலே தண்ணியை தெளித்து ஒரு தைலத்தை பூசி அவர்களை அனுப்பி விடுவார்கள். ஞானஸ்நானம் முடிந்தது. அது ஞானஸ்நானம், நம்முடைய ஞானஸ்நானம். கர்த்தருடைய ஞானஸ்நானம் நாங்கள் வாசிக்க கேட்போம். ரோமர்கள் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதல் வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த குழந்தை ஞானஸ்நானத்தில் இந்த மரணத்தை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியாது, இயேசுவை பற்றியே தெரியாது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவை பற்றும் அந்த ஞானஸ்நானம் என்னவாம்? மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்துவிட்டோம். அப்ப அதென்ன ஞானஸ்நானம்? வசனத்தின்படியாக அந்த காரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருவது. எப்படி என்று கேட்டால், தண்ணீரை அங்க ஜோர்தான் நதியினால் கொண்டே கொடுக்க வேண்டும் என்றில்லை, தண்ணீர் எங்கே உண்டோ அங்கே விசுவாசம் உள்ளவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் பேரில் அவர்கள் தங்களுடைய வாயினாலே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் விசுவசிக்கிறேன் இயேசுவை என்று சொன்னால் போதும். அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை தெளிவாக கொடுக்கலாம். நாங்கள் கொடுத்த பிற்பாடுதான் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் 20:28 வாசித்தோம். எப்படி வாசித்தோம்? 13 வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன், அதாவது ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அதாவது என்ன மாதிரி? ஆண்டவரை விசுவசித்தேன், ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்பதை அறிக்கைப்படினேன். அதற்கு பிற்பாடு ஞானஸ்நானத்துக்குள்ளே கடந்து வருகிறேன். அப்படி கடந்து வந்த பிற்பாடு நான் என்ன செய்யப்படுகிறது? அதற்கு பிற்பாடுதான் எங்களுக்கு ஞானஸ்நானத்தை குறித்து போதிக்கப்படுகிற. ஞானஸ்நானம் எடுத்தால் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது? அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள், அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு என்ன செய்யலாம்? உபதேசிக்கலாம். அங்கேதான் நாங்கள் இந்த காரியங்களை என்னத்துக்காக அப்படி செய்யப்பட்டது என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வழிகளை தேவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்து அவர் என்ன மாதிரி அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளாய் கடந்து வருகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பனையான ஞானஸ்நானத்துக்குள்ளாய் கடந்து வருகிறோம். அதென்ன இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம்? இயேசு மரித்தார், சிலுவையிலே அவரை அப்படியே விட்டுட்டு போகவில்லை, சிலுவையிலே இறங்கினார்கள், அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி போட்டு சரியாக போயிட்டார் என்று அவர் 3ஆம் நாள் எழுந்து வந்துட்டார். அப்ப கிறிஸ்துவனுடைய காரியம் எங்களுக்குள்ளே வாய்க்கும்படியாகத்தான் இந்த தண்ணீருக்குள் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. எப்படி ஒரு சரீரம் இறந்த பிற்பாடு நிலத்துக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுமோ அது மாதிரி தான் நாங்கள் ஞானஸ்நானம், அதாவது அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களை தண்ணீருக்குள்ளே நாங்கள் அமிழ்த்தி அவரை எழுப்புகிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகவே நாங்கள் தண்ணீருக்குள்ளே அமிழ்த்தி நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய மரணத்துக்கு ஒப்பனையாக எப்படி அவருடைய மரணம் சம்பவித்ததோ அந்த மரணத்துக்கு பதிலாக அவருடைய எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த அடக்கத்துக்கு சரியாக நாங்கள் தண்ணீருக்குள்ளே அமிழ்த்தப்படுகிறோம்.
பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோம். எழுப்பப்படுகின்ற பொழுது கிறிஸ்து இயேசு எப்படி பிதாவினுடைய மகிமையினாலே மீண்டுமாய் உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாங்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது என்ன நடக்கிறதா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆவே இன்றைக்கு சாயல் ஆட்சி சாயல் இம்மானுவேலுடைய சாயல். அவருக்கு இம்மானுவேல் பேரா போச்சு. ஆவே ஆட்சி சாயலுக்கு வர வேண்டியிருக்கு, இயேசுடைய சாயலுக்குள்ளே வந்துள்ளோம். ஆவே இன்றைக்கு எங்களிலே நிகழ்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் இயேசுக்குள்ளாக செய்து முடிக்கப்படுற காரியம். ஆவே இயேசுவோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒன்றாகிவிட்டோம். வசனத்தின்படி அவருடையவர்களாய் மாறிவிட்டோம். ஆனபடியத்தான் இது புதிய ஜீவியம் என்று சொல்லப்படுகிறது. ஞானஸ்தானம் எடுப்பது வசனத்துக்கூடாக, வசனத்துக்கூடாக எடுக்கிற ஞானஸ்தானம் வசனத்தின்படி எடுக்கிறது, வசனத்தின்படி எடுக்கிற ஞானஸ்தானம் கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. அதை நாங்கள் தெளிவாக தெரிந்திருக்கிறோம். அதாவது நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்றால் நான் கர்த்தருடையவர். இனி கர்த்தற்ற விருப்பத்துக்கு தான் நாங்கள் நடக்கிறோம். சில பேர் என்ன செய்யறாங்க? நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு தங்களுடைய காரியங்கள் எல்லாம் செய்யறது. அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கு தொட்டு நம்மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறபடியால் கர்த்தருடைய ஆவியானவருக்குரிய அந்த வாழ்க்கையிலே எங்களை ஒப்புக்கொண்டு நாங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யணும். வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. மற்றவர்கள் அப்படி செய்கிறார்கள், இவர்கள் அப்படி செய்கிறார்கள், அவர்கள் இப்படி செய்கிறார்கள், நாங்கள் இப்படி செய்யலாம் என்றெல்லாம் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் கர்த்தருடைய சபையிலே படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சபையிலே படித்தால் நமக்கு சரிபிழை நமக்கு நாங்களே கலைத்து தீர்மானித்துக்க முடியும். தனியே இருந்து படித்தால் அள்ளி கொண்டு போயிடுவான் அப்பால. ஏன்? அது புதிய புதிய காரியங்களை எல்லாம் சொல்லி தருவார்கள். அப்ப அவன் சொல்லி தர எல்லாத்தையும் நாங்கள் நம்ப முடியும். அவர் படிப்பிக்கிறேன் வெளியிலும் பார்க்க ஒரு அறிமுகத்தவனி அல்ல, வசனத்திலே சரியாக நாங்கள் வழிநடத்தப்படலாம். அதுதான் முக்கியமானது. அதை நாங்கள் நாங்கள் செய்வோமா என்றால் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே நாங்கள் வந்து விடுவோம். ஏனென்றால் வசனம் தான் எங்களுடைய பாதைகளை செவ்வை பண்ணுகிறது. வேறு ஒன்றும் செவ்வை பண்ண முடியாது. நாங்கள் ஒரு பிளான் போட்டு இப்படி நடப்போம் அப்படி நடப்போம் என்று நடக்க முடியாது. எங்களுடைய பாதைகளை செய்யும் செவ்வை பண்ண வேண்டுமா என்றால் ஆண்டவருடைய வசனத்திலே நாங்கள் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்காக செய்து முடிப்பார். ஆகவே ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த நிலையிலே நாங்கள் வசனத்துக்குள்ளே எங்களை ஒப்புக்கொடுத்து ஞானஸ்நானத்துக்குள்ளாய் கடந்து வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது? கிறிஸ்து இயேசு எப்படி 3ஆம் நாள் மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரோ அதே போன்று நாங்களும் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். தொடர்ந்து வாசிக்கும் வசனம். நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. இதுதான் ஸ்டாப். என்னன்னு கேட்டால் இவ்வளவு நாள் நம்முடைய விருப்பத்தில் தான் நடத்தினாங்க. நம்முடைய விருப்பம் எல்லாம் சரியென்றும் நாங்கள் செய்தனாங்க. ஆனால் இங்கே பார்த்தால் பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய விருப்பங்களுக்கு நாங்கள் நடந்த போதெல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? பாவத்துக்கு ஊழியம் செய்திருக்கிறோம். அதிலே கர்த்தருடைய கட்டளைகளை அங்கே மதிக்கிறதோ கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதோ எதுவும் கிடையாது. எங்களுடைய விருப்பப்படி மன விருப்பத்தின்படி நடந்திருப்போம். முந்தி செய்ததெல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. கையை கட்ட வேணும், கண்ணை கட்ட வேணும், வாயை கட்ட வேணும். சாப்பிடாம இருக்கிறது நல்லா சாப்பிடுவோம். வாயை கட்ட வேணும், எங்களுடைய பாதைகளை செவ்வை வேணும். இவ்வளவுத்தையும் நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் பலவான்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடையவர்களாய் நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும். இன்னும் அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஞானஸ்நானத்தினீங்களா எப்போ எடுத்தீங்க? அதெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ இது சரியா பாப்பா சேர்ச்சி கட்டி ஒரு செய்யலாம். அங்கே போனால் தான் இருக்கலாங்க என்று அவர்களை அழைத்து நாங்கள் சேர்ந்து கர்த்தருடைய ராட்சியத்துக்கு ஒப்புக் கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடி ஆசீர்வதிப்பார். எந்த
எந்த ஆசீர்வாதத்துக்கும் குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் தாழ்ச்சியடைந்து இருக்கும். கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கமே பட்டினியா இருக்கும் ஐயா, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்காது. இதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிய வழி. இந்த வழியிலே நாங்கள் வருகின்ற பொழுதுதான் நாங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதான அந்த தகுதியை பெற்றுக் கொள்கிறோம். அதற்காகத்தான் எல்லாரையும் ஞானஸ்நானம் கொடுங்கோ, ஞானஸ்நானம் கொடுங்கோ, ஞானஸ்நானம் கொடுங்கோ சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? நாம் இறந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த வழியை நமக்கு ஏற்படுத்தினார். எப்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுதினாரோ அதே போன்று நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படியே ஞானஸ்நானத்துக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஞானஸ்நானத்திலே தண்ணீருக்குள்ளே இருந்து மீள எழுப்புகின்ற பொழுது எங்களுக்குள்ளே புதிய ஜீவன் உண்டாயிற்று. அந்த ஜீவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அரிய காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்படி ஏற்படுத்தி தந்த அந்த வழியிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் ஒருபோதுமே கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தருடைய வழியிலே நாங்கள் எங்களை பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி ஆண்டவரோடு கூட நடக்க 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 கர்த்தருடைய ஜீவியத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுத்து விட்டோம். அப்படி ஒப்புக் கொடுக்கிறதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த வழியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே ஞானஸ்நானத்தை குறித்ததான ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்குமா என்றால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க விரும்பினால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். நன்றி சகோதரா. வேறு யாராவது நிலைப்படுத்தியார்கள்? ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நம்ம விரைவில் இந்த காரியத்துக்குள்ளாக வழிநடத்துவார். அதனுடைய ஆயுதங்களை நாங்கள் செய்து கொள்வோம். தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்துவார். மறந்து போகாதீர்களோ, புதிய பாதை. ஆமென். பழைய பாதை புதிய பாதையிலே கர்த்தர் புதியவர்களாக எங்களை வாழ நாங்கள் கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மிடம் ஜெபம் பண்ணி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம்.